ஓகே, வணக்கம் மக்களே. போன வாட்டி ஃபேமிலி எல்லாருமே ஒரு திருப்பதி ட்ரிப் ஒன்று போனோம். ஸோ இந்த முறை எல்லாருமே ஃபேமிலி எல்லாருமே பழனி ட்ரிப் போகிறதா இருக்கும். பழனி ஆன் த வே திருச்சியில் என்னெல்லாம் டெம்பிள்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மயிலம் டெம்பிள் எல்லாம் பார்த்துட்டு நேராக போகிற மாதிரி பிளான். ஸோ பழனி ட்ரிப்பு போட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம், கிளம்ப தயாராக இருக்கோம். வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாரும் போகிற மாதிரி ஒரு வண்டி வரும். வண்டி வந்தோன்னே கிளம்புற வேண்டி தான். இதோ நாங்கள் போக வேண்டிய அந்த டெம்போ ட்ராவலர் வந்தாச்சு. ஸோ எந்த லாங் ட்ரிப் போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டெம்போ ட்ராவலர் நார்மலி நாங்கள் புக் பண்ணோம். ஏன்னா என்னுடைய ஃபேமிலியும் சரி, என் தங்கச்சி ஃபேமிலி, எங்கள் அண்ணன் ஃபேமிலி, நாங்கள் 3 ஃபேமிலியாக நிறைய இடத்துல சுற்ற போவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்போ ட்ராவலர் இருந்ததுன்னா எங்கே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ அப்படியே கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தாண்டி போயிட்டுருக்கோம். எந்த ட்ரிப்பு போனாலும் சரி, பசங்க அவங்க ஏதாவது கேம்ஸ் எல்லாம் நடத்திட்டு அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடுறேன். கோவில் போறோம், ஒரு பக்தி மயமா இருக்கணும்னு சொன்னா உட்காந்து டம்சராட் விளையாட்டு இருக்காங்க எல்லாரும். பொதுவாக இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் போனால் ரொம்ப அமைதியாக இருக்கு. எங்கள் அண்ணன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டம்ஸ்டராஸில் வேறு என்னென்னமோ வித்தா காட்டிகிட்டு இருந்தான். அவன் என்ன படம் சொல்கிறான்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இதை பாருங்கள், இவன் டம்ஸ்டராஸ் பண்ணுறானா இல்லை டான்ஸ் மூமெண்ட் கொடுக்குறானே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இவன் பண்ணுற ஆக்டிங்கை பார்த்தா ஆவேசத்தில் ஃபாஸ்ட்லாம் ஞாபகம் வருது எனக்கு. ஏய், நீ டம்சராஸ் விளையாடுறத பார்த்தா ரங்காபாய்க்கே டப்பு கொடுப்ப போல் இருக்கு. செமையா ஃபாஸ்டோட பெட்டரா பண்றான் இவன். இந்த கொடுமையெல்லாம் எவ்வளோ நேரம் பார்க்கணும்னு தெரில. இது எப்போ ஒரு முடிவுக்கு வரும்னு தெரில. நல்ல வேலையை பார்த்தா ஒரு ஹோட்டல் வந்துருச்சு, எல்லாம் இறங்கிட்டோம். தப்பிச்சா போதும், நானும் ஓடிட்டாங்க இருந்து. இப்போ நாம் வந்திருக்கிற இடம் மயிலம் முருகன் கோயில். ஸோ இது சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் இந்த கோயில் இதுவரை வந்து பார்த்ததில்ல. இந்த ஒரு ட்ரிப்பு மூலமாக இந்த கோயில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒரு அருமையான கோயில் இதுங்க. கோயில் பார்த்திங்கன்னா திண்டிவனத்துலேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மயிலம் கோயில் இருக்குது. இது சாதாரண நாட்களில் 6 மணிலேருந்து 1 மணி வரை திறந்திருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி 4 மணிலேருந்து 8 மணி வரை திறந்திருக்கும். ஸோ கோயிலோட ஸ்தல வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, சூரபத்மனுடைய கொடுங்கோல் ஆட்சியை முடிவு கொண்டுறதுக்காக முருகப்பெருமான் அவரை வதம் செய்கிறாரு. அது வதம் செய்து அவர் இறக்குற தருவாயில் முருகர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிற, நான் எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி கேட்டப்போ, அப்போது முருகர் கொடுத்த வரம் தான் இந்த மயிலம். இந்த ஏரியாவில் வந்து இங்கே வந்து நீங்கள் தவம் புரிஞ்சு மயில் ரூபத்தில் தவம் புரியணும்னு சொன்னாங்க. சூரபத்மனும் மயில் ரூபத்தில் கடுதவம் புரிஞ்சு முருகர் அவருடைய தவத்தினால் மகிழ்ந்து போய் அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் சூரபத்மன் அவர்கிட்ட வந்து இந்த மலையில் எப்போவும் இருந்து அருள் பாலிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதாகவும் ஒரு வரலாறு சொல்லுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்த உடனே முருகப்பெருமனுடைய வாகனமாக எப்போவுமே இருக்கணும்னு அவர் கேட்டுக்கொண்டதாகவும், அதுக்கு முருகப்பெருமான் சம்மதிச்ச மாதிரி இன்னொரு புராணம் சொல்லுது. மறுபடியும் வண்டிக்குள்ளே ஏறினது, அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க டம்சராட்சி. வெள்ளையா இருக்கிறோம், பொய் சொல்ல மாட்டேன். இதானா நீ வெள்ளையதை காட்டின பல்லையா? அது வெள்ளையாவா இருக்கு. அடுத்ததாக நாங்கள் வந்த கோயில் தான் குளஞ்சியப்பர் கோயில். இது பார்த்திங்கன்னா விருதாச்சலம் பக்கத்தில் மலவாளநல்லூர் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது இந்த குளஞ்சியப்பர் கோயில். இதுவும் ஒரு முருகர் கோயில் தான். ஸோ இந்த கோயிலுடைய ஸ்தலவார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் விருதகிரீஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்காரு விருதாச்சலத்தில் இருக்க. அங்கே சிவனை எண்ணி பாட்டு பாடும்போது சிவன் ரொம்ப மகிழ்ந்து போயிருக்காரு. ஆனால் அதை பாடி முடித்து சுந்தரர் திரும்பி குளஞ்சி ஃபாரஸ்ட் வழியாக ரிட்டர்ன் போயிருக்காரு. ஸோ அவரை திருப்பி வர வைக்கணும்னு சொல்லி முருகர்கிட்ட சொல்லியிருக்காரு. முருகர் அந்த காட்டுக்கு வந்து ஒரு வேடன் ரூபத்தில் வந்து அவருடைய பொருளெலாம் எடுத்து போயிருக்காரு. அவர் திருப்பி விருதாச்சலம் வர சொல்லியிருக்காரு. இது சிவனோட திருவிளையாடு தெரிஞ்சுட்டு சுந்தரர் திருப்பி வந்திருக்காரு. ஸோ முருகர் எந்த இடத்துல சுந்தரரை பார்த்தாரோ அந்த குளஞ்சி ஃபாரஸ்ட்டில் அங்கேயே அவருடைய தங்கியிருக்கார். அதுதான் அந்த குளஞ்சியப்பர் கோயில் வரத்துக்கு முக்கியமான காரணம். இந்த கோயில் இன்னும் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பொதுவாக நம்ம கோயிலில் போனால் சாமிக்கிட்ட நிறைய நம்ம குறைய சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து உங்களுடைய குறைகளை வந்து நீங்கள் வந்து அங்கே ஒரு செயல் அலுவலர் இருக்குது, அங்கே போய் உங்களுடைய குறைகளை வந்து ஒரு பேப்பரில் வாங்கி எழுதி அதை நீங்கள் ஒரு பெட்டிஷனை அங்கே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அந்த பெட்டிஷன் எழுதுனதுக்கப்புறம் முறையாக நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த பெட்டிஷனுக்கு உண்டான அந்த அமௌண்ட்டை கட்டிட்டு அதுக்கு உண்டான ரசீத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போயிட்டு நீங்கள் அது ஒரு இடத்துல கட்ட சொல்லுவாங்க. அது இடத்துல போய் நம்ம கட்ட வேண்டியிருக்கும். இதுதான் நீங்கள் அந்த எழுதின அந்த பிராதை வந்து கட்ட வேண்டிய இடம். ஸோ இங்கே நிறைய பேர் ஆல்ரெடி கட்டி வச்சுருப்பாங்க. அதில் உங்களுக்கான ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல உங்களுடைய பிராதை கட்டிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் முன்னாடி கட்டியிருப்பாங்களா, அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அங்கே நீங்கள் உங்களுடைய பிராதை நீங்கள் கட்டிட்டு வந்துருக்கலாம்.
நீங்கள் ஒரு பேப்பரில் 4 பிராது வரை எழுதலாம். ஸோ இந்த பிராதுக்கு உண்டான கட்டணம் கட்டிங்க பார்த்தீங்கன்னா, அது எப்படி கணக்கிடுறாங்கன்னா, நீங்கள் எங்கேருந்து கொளஞ்சியப்பர் கோயிலுக்கு வரீங்களோ அந்த தூரத்தில் கிலோமீட்டருக்கு 50 பைசான்னு வச்சு தான் அந்த கட்டணம் வசூலிக்கிறாங்க. நீங்கள் கொளஞ்சியப்பருக்கு கொடுத்த பிராது 3 மாதத்துக்குள்ளே நடக்குன்றதா இங்கே இருக்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி நடந்துருச்சுன்னா நீங்கள் அந்த கட்டணம் அமௌண்ட்டை திருப்பி வந்து இங்கே கட்ட வேண்டியிருக்கும். இந்த கோயில் உருவானதுக்கு இன்னொரு வரலாறு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொளஞ்சி காட்டுக்கு நடுவில் ஒரு பசுமாடு என்றைக்கு வந்து ஒரு பலிப்பீடத்துக்கு மேலே டெய்லி அது பால் சொரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது நிறைய மக்கள் பார்த்துருக்காங்க. அந்த பலிப்பீடம் என்னென்னு வந்து பார்க்கணும், அவங்களால அது என்ன இதுன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்போ நிறைய சிவாச்சாரியர்கள் வந்து பார்த்தப்போ தான் இது முருகப்பெருமானுடைய அம்சம்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இங்கே கோயில் கட்டினதாக ஒரு வரலாறு இருக்குது. இந்த கோயிலை பற்றி இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 18 சித்தரில் ஒருத்தரான பாம்பாட்டி சித்தருடைய குரு அகப்பை சித்தர் இந்த திருத்தலத்தில் ஜீவசக்தி கிடச்சதா சொல்லப்படுது. ஒரு 2 கோயில் போன உடனே பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பக்தி முத்திருச்சு. அவங்க பக்தி பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்ததாக நம்ம வந்திருக்கிற கோயில் தான் திருச்சி பக்கத்தில் திருப்பத்தூரில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயிலும் சுந்தரராரில் பாடப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில். நம்மளுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கோயிலாக இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயில் கருதப்படுது. ஓகே, பிரம்மபுரீஸ்வரர் கோயில் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நம்மளுடைய ஜாதகத்தையே மாற்றக்கூடிய வல்லமை படைத்த பிரம்மருடைய கோவில் தான் இது. ஸோ இங்கே வர்றவங்க அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வரணும். ஜாதகத்தை கொண்டு வந்து அங்கே பிரம்மருடைய சந்நிதியில் வச்சு பூஜை பண்ணி திருப்பி கொண்டு போகணும். ஸோ நம்ம ஜாதகம் மாற்றக்கூடிய சக்தி, ஏன்னா பிரம்மர் படைப்புக்கு தலைவனாக இருந்ததால் அவருக்கு ஒரு இருமாப்பு இருந்தது. ஸோ அந்த அகந்தை அழிக்கிறதுக்கு சிவன் அவருடைய 5வது தலை வெட்டினதாக சொல்கிறாங்க. 5வது தலை வெட்டினதுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு அவருடைய அந்த சாபத்திலேருந்து விமோச்சனை பெற இருக்கிற சிவாலயங்களை வழிபட்டு வந்தப்போ இங்கே வந்து சிவலிங்கத்தெல்லாம் வச்சு வழிபட்டதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் சிவன் அவருடைய இது மேலே கருணை கொண்டு அவருக்கு வந்துட்டு சாப விமோச்சனம் கொடுத்தா சொல்லுங்க. அவருக்கு பிரம்மனுக்கே இங்கே தான் விமோச்சனம் கிடைச்சது. ஸோ இங்கே வர்ற அத்தனை பேருக்கும் அந்த விமோச்சனம் கிடைக்குன்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு. அதுபடி இங்கே யார் வந்தாலும் அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த கோவிலுக்கு, இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு இருக்கு. ஸோ இங்கே வர்றவங்க அவங்களுடைய ஜாதகத்தை கையோடு எடுத்து வரணும். எடுத்து வந்து இங்கே இப்போ பூஜை பண்ணிட்டு கொண்டு போனோம்னா நிறைய மாற்றங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வரும்போது மறக்காம உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு வரும்போது பிரம்மபுரீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரம்மனால் வழிபடப்பட்ட 12 லிங்கங்கள், சிவலிங்கங்கள் இருக்கிற அந்த ஒரு இடம் இருக்குது. பிரம்ம தீர்த்தம் இருக்குது. அந்த பிரம்ம தீர்த்தம் தான் பிரம்மன் தண்ணி எடுத்து கொண்டு போய் சிவனை வழிபட்டதாக ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ கோயிலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு தோட்டமும் இருக்குது இந்த இடத்துல. இந்த 3 கோயிலை முடித்து கடைசியாக எங்கள் ட்ரிப்போட முக்கியமான கோயில் நாங்கள் வந்திருக்கிறது தான் பழனி முருகர் கோயில். இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறு பல கதைகள்லையும் பல திரைப்படங்களையும் பார்த்துருக்கலாம். திருவிளையாட படத்துலேயும் அது ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அந்த ஞானப்பழத்துக்கு வேண்டி முருகர் கிடைக்காதனால கோவப்பட்டு வந்ததாக ஒரு கதை இருக்குது. இன்னொரு புராணம் என்ன சொன்னது பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் கைலாயத்தில் எல்லா முனிகளும் ரிஷிகளும் ஒன்று சேர்ந்தப்போ அந்த கைலாயத்தோட வெயிட் அதிகமாகி அது ஒரு பக்கம் சரியாக ஆரம்பிச்சிரு. அப்போ சிவபெருமான் அகஸ்தியர்கிட்ட சொல்லி இது ஈடுகட்ட சொல்லும்போது அகஸ்தியர் வந்து இடும்பன் கிட்ட போயிட்டு கைலாயத்தில் இருக்க 2 மலைகள் சக்திகிரி சிவகிரி இந்த 2 மலையும் தூக்கிட்டு கீழே கொண்டு போக சொன்னார். இடும்பரும் அந்த 2 மலையை தூக்கிட்டு கீழே போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு வெயிட் அதிகமாக அது 2த்தையும் அங்கே வச்சுருக்காரு. அதை வச்சதுக்கப்புறம் திருப்பி அது எடுக்கணும்னு நினைக்கும் போது பார்த்தா அந்த மேலே எழுந்துக்க மாட்டேங்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறது பார்க்குறேன். அந்த சிறுவன் வேறு யாரெல்லாம் முருகர் தான். அந்த முருகர் கூட சண்டை போடுறாரு. அந்த சண்டையில் அவர் தோற்று போகிறாரு. அப்படி அவர் தூக்கிட்டு போக முடியாத அந்த மலை தான் இப்போ நம்ம பார்க்குற அந்த பழனி முருகர் மலை. இந்த கோயில் இவ்வளவு பிரசித்தியாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அதோடைய மூல விக்கிரகம் போகரால் நவபாஷணம் கொண்டு செய்யப்பட்ட சிலை தான் இதோடைய மூல விக்கிரகம். அந்த போகருடைய சந்நிதி பார்த்திங்கன்னா கோயிலுடைய தென்மேற்கு பகுதியில் ஒரு சின்ன குகை இருக்குது. அதுக்குள்ளே அவருடைய சந்நிதி இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த குகையோட உள்ள அவர் இன்னும் தவம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது மாதிரி ஒரு ஐதீகம் இன்னமும் இருக்குது. பழனி கோயிலுக்குள்ளே மொபைல் கொண்டு போகிறதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததால் அங்கே போய் வீடியோ எதுவும் எடுக்க முடியாமல் போச்சு எங்களால். இந்த பழனி கோயிலோட எங்களோட ட்ரிப் ஒரு முடிவுக்கு வருது.